ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஃப்ளஃபி ஆம்லேட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் முட்டை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 2, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சம், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் முட்டையில் உள்ள ஒயிட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. எல்லோவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையில் உள்ள ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி லைட்டாக சாய்ச்சி பிடிச்சிட்டு நல்லா பீட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு செய்வாங்க. அது வந்து டக்குன்னு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம விஸ்கு வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு கூட செய்யலாம். அது இல்லாட்டா கூட செய்யலாம். அப்படிங்கிறது தான் நான் அந்த விஸ்கு வச்சு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா அப்படி முறையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்தில் சூப்பரான இந்த ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வந்துடும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லோவையும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரு வச்சு எப்படி செய்கிறதும் காமிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இந்த மாதிரி ஃப்ளஃபியான இது கிடச்சிடும். பாருங்கள், 2க்கும் ஒரு வித்தியாசம் கூட இல்லை, அப்படியே தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் தடவி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லோவை முதல்ல அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போனா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த எல்லோவில் உள்ளது ஃபுல்லாக இது ட்ரை ஆகி உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க ஒயிட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்போதும் ஒரே மாதிரி முட்டையை பொரிச்சு அப்படி இல்லைன்னா அவிச்சு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்துக்கோங்க. 2 கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெதுவாக இது பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். சூப்பரான ஃப்ளஃபியான ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கேக் மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து நம்ம கையில் பீட் பண்ணது. இது வந்து நம்ம மிஷினில், அதாவது எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணி செஞ்சது. 2க்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒன்று போல தான் இருக்குது. பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு பரிமாறிடலாம். சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.